பாளையக்காரர்கள் யுத்தம் சீரீஸுடைய 13ஆம் பாகம் இது. இதற்கு முந்தைய பாகங்களை இதுவரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி முதல் பாகத்துல இருந்து பாருங்க. நீங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி அழகுமுத்துக்கோன், பூலித்தேவர், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், விருப்பாச்சி கோபாலர், கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரை, சிவகங்கை மருதுபாண்டியர்கள் போன்ற பாளையக்காரர்கள் மற்றும் போராளிகள் பத்தி நாம இதற்கு முந்தைய பாகங்கள்ல பார்த்திருக்கிறோம். அவங்க ஆங்கிலேயர்களையும் ஆர்காட் நவாபையும் எப்படி எதிர்த்தாங்க, அதுல பெரும்பாலானவங்க எப்படி தங்களுடைய தாய்மண்ணை காப்பாத்துறதுக்காக போராடி கடைசியில உயிர் தியாகம் செஞ்சு சரித்திரத்துல நிலையான இடத்தை பிடிச்சாங்கன்னு பார்த்தோம். அந்த வகையில நாம அடுத்து பார்க்க போகும் போராளி கொங்கு நாட்டின் தீரன் சின்னமலை. தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களையும் ஆற்காட்டு நவாபையும் எதிர்த்த போராளிகள் காட்டின பாதையில ஆங்கிலேயர்களை எதிர்த்த கடைசி பாளையக்காரர் தான் இந்த தீரன் சின்னமலை. வீரபாண்டிய கட்டபொம்மன், விருப்பாச்சி கோபாலர், கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரை, சிவகங்கை மருதுபாண்டியர்கள் போன்றவர்களை ஒழிச்சு கட்டுனதுக்கு அப்புறம் இனி தமிழ்நாட்டுல தங்களை எதிர்க்க யாருமே இல்லைன்னு ஆங்கிலேயர்கள் மார்த்தட்டிய நேரத்துல தமிழ்நாட்டுல இன்னும் வீரர்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு ஆங்கிலேயர்களுக்கு உணர்த்தியவர் தான் தீரன் சின்னமலை. அவருடைய வரலாற்றை பத்தி தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். தென் தமிழ்நாட்டை மதுரை நாயக்கர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை ஆட்சி செஞ்ச சிறிய பாளையக்காரர்கள் போல பல நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிர்வாகிகள் அவங்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வரி வசூலிக்கிறது, அந்த பகுதியில் வாழும் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, அந்த பகுதியை காவல் காப்பது போன்ற பொறுப்புகளை மேற்கொண்டாங்க. மிகப்பெரிய பாளையக்காரர்கள் அளவுக்கு இல்லைனாலும் கூட இந்த நிர்வாகிகளும் தாங்கள் நிர்வாகம் செஞ்ச பகுதியில் செல்வாக்கு மிக்கவங்களா இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா கொங்கு மண்டலத்துல 24 நாடுகளை சேர்ந்த சமூக தலைவர்கள் இந்த பகுதிகளை நிர்வாகம் செஞ்சாங்க. இவங்க பட்டக்காரர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த வகையில 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல காங்கேய நாட்டுக்கு கொற்றவேல் என்பவர் 19வது தலைமுறை பட்டக்காரரா இருந்தாரு. இவருடைய பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு சர்க்கரை என்ற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டிருந்தது. இதனால இவர் கொற்றவேல் சர்க்கரைன்னு அழைக்கப்பட்டாரு. இவருடைய முன்னோர்கள் இன்றைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சென்னிமலைக்கு பக்கத்துல இருக்கிற பழைய கோட்டை என்ற ஊர்ல அரண்மனை கட்டி இந்த பகுதியை நிர்வாகம் செஞ்சாங்க. இதனால இவங்க பழைய கோட்டை பட்டக்காரர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த வழியில வந்த கொற்றவேல் சர்க்கரைக்கு மொத்தம் 2 மனைவிகள். ஆனா துரதிர்ஷ்டவசமா இவருக்கு வாரிசுகள் யாருமே இல்ல. இதனால இவர் தன்னுடைய பங்காளி முறை உறவுக்காரரின் மகன்கள் 2 தத்தெடுத்து வளர்க்க முடிவு செஞ்சாரு. அந்த சிறுவர்களின் பெற்றோர்களுக்கு முறைப்படி தர வேண்டிய நிலமும் செல்வமும் தந்து 5 மற்றும் 3 வயது நிரம்பிய அவங்களுடைய 2 மகன்களை தத்தெடுத்துக்கிட்டாரு கொற்றவேல் சர்க்கரை. அப்படி தத்தெடுத்துக்கிட்ட சிறுவர்கள்ல மூத்தவனுக்கு சேனாதிபதினும் இளையவனுக்கு ரத்னசாமினும் பேர் வச்சு தன்னுடைய வாரிசுகளா வளர்த்தாரு கொற்றவேல் சர்க்கரை. கொற்றவேல் சர்க்கரையின் வளர்ப்பு மகன்களான இந்த ரத்னசாமி மற்றும் சேனாதிபதி ஆகிய இருவரும் வளர்ந்து வாலிபர்களாகி தங்களுடைய வளர்ப்பு தந்தைக்கு உதவியா இந்த பகுதியை நிர்வாகம் செஞ்சாங்க. இவங்களுக்கு திருமண வயது வந்த உடனே இவங்களுக்கு தகுந்த மணப்பெண்களை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாரு கொற்றவேல் சர்க்கரை. இவங்களுடைய திருமணங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலத்துல கடைபிடிக்கப்பட்ட வழக்கமான அரண்மனை மரபுப்படி மூத்த மகனான சேனாதிபதி அடுத்த பட்டக்காரரா நியமிக்கப்பட்டாரு. அதாவது காங்கேய நாட்டின் 20வது பட்டக்காரரா பதவியேற்றாரு. அதே மரபுப்படி இளைய மகனான ரத்னசாமி தனக்கு வரவேண்டிய சொத்துக்களை, தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை வாங்கிக்கிட்டு தன்னுடைய மனைவி பெரியாத்தாளை கூட்டிக்கிட்டு பழைய கோட்டைக்கு கிழக்கே இருக்கிற மேலப்பாளையம் என்ற கிராமத்துல குடியேறினாரு. மேலப்பாளையத்துல குடியேறின இந்த தம்பதிக்கு மொத்தம் 6 குழந்தைகள் பிறந்தாங்க. இதுல 1756ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இவங்களுடைய 2வது மகனா பிறந்தாரு தீர்த்தகிரி சர்க்கரை. தீர்த்தகிரியின் மூத்த சகோதரனுடைய பெயர் குழந்தைசாமி. அவருடைய இளைய சகோதரர்களின் பெயர் பெரிய தம்பி, கிலோத்தார் மற்றும் குட்டிசாமி. கடைசியா இவருடைய இளைய சகோதரியின் பெயர் பர்வதம். ஆக மொத்தம் இந்த ரத்னசாமி பெரியாத்தாள் தம்பதிக்கு மொத்தம் 6 குழந்தைகள்.
இந்த 6 பேர்ல தீர்த்தகிரி அனைவரையும் விட மிக துடிப்பான சிறுவனா இருந்தாரு. இளம் வயதிலேயே சிவந்தாரையர் என்பவர் வம்சத்துல வந்த ஒரு ஆசிரியர் கிட்ட இருந்து மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வாள்வீச்சு, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் அனைத்தையும் கற்று தேர்ந்தாரு தீர்த்தகிரி. சகோதரர்கள் அனைவரும் வளர்ந்து வாலிபர்கள் ஆனதுக்கு அப்புறம் மூத்த மகனான குழந்தைசாமி தன்னுடைய தாய்மாமன் மகளான கெம்பாயி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கடைசி மகனான குட்டிசாமி தன்னுடைய உறவுக்கார பெண்ணான பகவதி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவர்களுடைய சகோதரியான பர்வதம் பழனியப்பன் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாங்க. ஆனா தீர்த்தகிரி, பெரிய தம்பி மற்றும் கிலோத்தார் ஆகிய மூவரும் திருமணம் செஞ்சுக்காம இருந்தாங்க. குழந்தைசாமி மற்றும் குட்டிசாமி ஆகிய இருவரும் தங்களுடைய தந்தையை பின்பற்றி விவசாயத்தை கவனிச்சுக்கிட்டு வந்த நிலைமையில தீர்த்தகிரி, பெரிய தம்பி மற்றும் கிலோத்தார் ஆகிய மூவரும் மக்களுக்கு சேவை செய்வதை முக்கியம்னு நினைச்சாங்க. இதனால அவங்க திருமணம் செஞ்சுக்க மறுத்து கிராமம் கிராமமா சுத்தி வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வச்சாங்க. இதனால இவங்க மூவரும் காங்கேய நாட்டு மக்களால நேசிக்கப்பட்டாங்க. அதுலயும் தீர்த்தகிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அவங்கள காப்பாத்த வர்ற முதல் நபரா இருந்தாரு. இதனால மக்கள் மத்தியில செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு தீர்த்தகிரி. தனக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைகளை இந்த பகுதியில வாழ்ந்த இளைஞர்களுக்கு இவர் கத்து தந்தாரு. இதனால இவர் இளைஞர்கள் மத்தியிலையும் செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தீர்த்தகிரியின் வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதுரை நாயக்கர்கள் ஆட்சி தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மதுரை நாயக்கர்கள் கட்டுப்பாட்டுல இருந்த பகுதிகளை பலர் கைப்பற்றிக்கிட்டாங்க. தென்னிந்தியாவில் இருந்த பகுதிகளை கர்நாடக சுல்தானேட், மைசூர் அரசு, ராமநாதபுரம் சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானங்கள் கைப்பற்றிக்கிச்சு. சிலோன்ல இருந்த பகுதிகளை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக்கிட்டாங்க. அந்த வகையில கொங்கு நாடு மைசூர் அரசுடைய கட்டுப்பாட்டுல வந்துச்சு. அப்போ மைசூர் அரசின் சுல்தானா இருந்தாரு ஹைதர் அலி. தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் மேல கடுமையான வரிகளை விதிச்சிருந்தாரு ஹைதர் அலி. அதுக்காக திவான்களும் தண்டல்காரர்களும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் கிட்ட இருந்து வரிப்பணத்தை வசூலிக்கிறது இந்த தண்டல்காரர்களுடைய வேலை. வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை மைசூர் அரசின் கருவூலத்துல கொண்டு போய் சேர்க்கிறது திவான்களின் பொறுப்பு. அந்த வகையில முகமது அலி என்பவர் கொங்கு நாட்டு பகுதியில மைசூர் அரசால நியமிக்கப்பட்ட திவானா இருந்தாரு. ஆனா இப்படி மைசூர் அரசு கொங்கு நாட்டு மக்கள் கிட்ட இருந்து வரி வசூலிப்பதை ஏற்க மறுத்தாரு தீர்த்தகிரி. உழைக்கும் மக்களுடைய பணம் அந்த மக்களுக்குத்தான் போய் சேரணும்னு உறுதியா நம்பினாரு தீர்த்தகிரி. தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தீர்த்தகிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு நாள் மக்கள் கிட்ட இருந்து வசூலிச்ச வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு சங்ககிரி வழியா மைசூர் அரசின் தலைநகரமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி தண்டல்காரர்கள் மற்றும் காவலர்களோட போய்கிட்டு இருந்தாரு திவான் முகமது அலி. அப்போ அங்க தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் தம்பிகளோட வந்து முகமது அலியையும் அவருடைய தண்டல்காரர்களையும் காவலர்களையும் வழிமறிச்சாரு தீர்த்தகிரி. அவங்க கொண்டு போன பணத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. அவங்கள்ட்ட இருந்து பறிச்ச வரி பணத்தை அந்த பகுதியில இருந்த மக்கள் கிட்டயே திருப்பி தந்தாரு. இதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச திவான் முகமது அலி தீர்த்தகிரியை பார்த்து, கொங்கு நாடு மைசூர் சுல்தான் ஹைதர் அலியின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. இதுல வரி வசூலிக்கிற உரிமை சுல்தான் ஹைதர் அலிக்கு மட்டும்தான் இருக்கு. மைசூர் அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை திருடுனா அதற்கான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லி தீர்த்தகிரியை அச்சுறுத்தினாரு. அதுக்கு தீர்த்தகிரி, கொங்கு நாட்டு தலைவர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செஞ்சுக்கிற அளவுக்கு ஆற்றல் படைச்சவங்க. கொங்கு நாட்டு மக்கள் என்னைக்குமே ஹைதர் அலியை தன்னுடைய அரசனா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நாங்க மைசூர் அரசுக்கு எப்பவுமே வரி கட்ட மாட்டோம்னு பதில் சொன்னாரு. அதை கேட்ட முகமது அலி, மைசூர் அரசின் கருவூலத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வரிப்பணத்தை எங்க கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டீங்க. இப்போ வரிப்பணம் இல்லாம வெறும் கையோட போற நாங்க சுல்தான் ஹைதர் அலி கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டாரு. அதுக்கு தீர்த்தகிரி பின்வருமாறு பதில் சொன்னாரு. உங்க மன்னர் ஹைதர் அலி கேட்டா சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே ஒரு சின்ன மலை வந்து வரிப்பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டான்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் கொங்கு நாட்டு மக்கள் தீர்த்தகிரி சர்க்கரைய சின்னமலைன்னு அழைக்க தொடங்கினாங்க. பின்பு இதுவே தீரன் சின்னமலைன்னு வரலாற்றுல நிலைச்சது. இனி நாமளும் தீர்த்தகிரி சர்க்கரைய தீரன் சின்னமலைன்னே அழைக்கலாம். தாங்கள் வசூலிச்ச வரிப்பணத்தை எல்லாம் சின்னமலை கிட்ட பறிகொடுத்துட்டு வெறுங்கையோட ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போன திவான் முகமது அலி தாங்கள் தாக்கப்பட்டது குறித்தும் சின்னமலை தாங்கள் கொண்டு வந்த வரிப்பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டது குறித்தும் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி கிட்ட சொல்லி முறையிட்டாங்க. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்சாரு ஹைதர் அலி. உடனடியா சின்னமலையையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கைது செஞ்சு கொண்டு வர சொல்லி கொங்கு பகுதிக்கு திவான் முகமது அலி தலைமையில ஒரு படையை அனுப்புனாரு.
ஆனா அப்படி வந்த படைகள் கிட்ட சிக்காம போக்கு காட்டுனாரு சின்னமலை. நொய்யல் ஆற்றங்கரை வரைக்கும் தன்னை துரத்தி வர செஞ்சு அந்த படைகளை அலக்கழிச்சாரு சின்னமலை. சோர்வடைஞ்ச படைகளால அதுக்கு மேல சின்னமலைய துரத்தி வர முடியல. இதனால வெறும் கையோட திரும்பி போனாங்க. ஆனா அவங்க திரும்பி போனாலும் கூட தன்னை பிடிக்கிறதுக்காகவும் கொங்கு நாட்டு மக்களை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வர்றதுக்காகவும் ஹைதர் அலி மறுபடியும் படைகளை அனுப்புவார்னு எதிர்பார்த்தாரு சின்னமலை. இதனால தானும் ஒரு படையை உருவாக்கும் முயற்சியில ஈடுபட தொடங்கினாரு. ஆனா இதே காலகட்டத்துல ஹைதர் அலி மற்ற போர்கள்ல தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. கர்நாடக அரசு, ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிஜாம்கள் மற்றும் மராட்டியர்கள்னு ஒரே நேரத்துல பல எதிரிகளுக்கு எதிரான பல போர்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு ஹைதர் அலி. இதனால கொங்கு நாட்டு மேலையும் தீரன் சின்னமலை மேலையும் கவனம் செலுத்தல ஹைதர் அலி. அதனால ஹைதர் அலிக்கும் சின்னமலைக்கும் இடையில எந்த போரும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படல. ஆனா சின்னமலை படைகள் உருவாக்குறத மட்டும் நிறுத்தல. கொங்கு பகுதியில இருந்த இளைஞர்களை திரட்டி அவங்களுக்கு பயிற்சி தந்து ஒரு வலிமையான படையை உருவாக்கும் வேலையில தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாரு சின்னமலை. இதே காலகட்டத்துல தான் தென் தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் பெருகிக்கிட்டே போச்சு. ஆற்காட்டு நவாபு முகமது அலி கான் வாலாஜாவை ஒரு பொம்மை போல வச்சுக்கிட்டு தங்களுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். இதை பார்த்த சின்னமலை ஆங்கிலேயர்கள் தான் தன்னுடைய உண்மையான எதிரி என்பதை உணரத் தொடங்கினாரு. அதனால ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது தான் தன்னுடைய முதன்மை குறிக்கோளா இருக்கணும்னு முடிவு செஞ்சு ஆங்கிலேயர்களை எதிர்க்க தொடங்கினாரு. அப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்த தீரன் சின்னமலை தென் தமிழக பகுதியில ஆங்கிலேயர்களின் வலிமை அதிகரிக்காம பார்த்துக்கிட்டாரு. அது எப்படின்னா, தீரன் சின்னமலை இருந்த கொங்கு நாடு பகுதி சேலம் பகுதிக்கும் கேரளா பகுதிக்கும் நடுவுல இருந்தது. இதனால சேலத்துல இருந்த ஆங்கிலேய படையையும் கேரளாவில் இருந்த ஆங்கிலேய படையையும் ஒன்னு சேர விடாம நடுவுல ஒரு தடைக்கல்லா இருந்து தீரன் சின்னமலை தடுத்தாரு. இதனால ஆங்கிலேயர்களால தங்களுடைய படைகளை ஒருங்கிணைச்சு தங்களுடைய வலிமையை அதிகரிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல தங்களுடைய ஆதிக்கத்தை மேலும் விரிவுபடுத்த முடியாத நிலைமையும் ஏற்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில 1782ஆம் ஆண்டு 2ஆம் மைசூர் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே சுல்தான் ஹைதர் அலி புற்றுநோயால மரணமடைஞ்சாரு. அதை தொடர்ந்து அவருடைய மகன் திப்பு சுல்தான் மைசூர் அரசின் சுல்தானா பதவியேற்றாரு. ஏற்கனவே நடந்த முதல் மைசூர் போர் மற்றும் தற்போது நடந்துகிட்டு இருக்க 2ஆம் மைசூர் போர் ஆகிய 2 போர்கள்லையும் முக்கிய தளபதியா செயல்பட்டாரு திப்பு சுல்தான். தன்னுடைய தந்தை மரணமடைஞ்சாலும் கூட ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காட்டு நவாபுக்கு எதிரான மைசூர் போரை தொடர்ந்து நடத்தினாரு திப்பு சுல்தான். இப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்த திப்பு சுல்தான் தனி ஒருவனா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு பதிலா தன்னை போலவே ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை வெறுக்கிற மற்ற தலைவர்களோட சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும்னு நினைச்சாரு. அப்போதான் ஆங்கிலேயர்களுக்கு பல முனைகள்ல இருந்து சிக்கல்களை உருவாக்கி தோற்கடிக்க முடியும்னு நினைச்சாரு. இதனால தன்னை போலவே ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிற தலைவர்களை, அரசர்களை, பாளையக்காரர்களை தன்னுடைய கூட்டாளிகளா ஆக்கிக்கிற முயற்சியில ஈடுபட்டாரு. இந்த முயற்சியில திப்பு சுல்தானுக்கு மிகவும் உறுதுணையா இருந்தவர் ஹைதர் அலியின் நெருங்கிய நண்பரும் விருப்பாச்சி பாளையத்தின் பாளையக்காரருமான விருப்பாச்சி கோபாலர். இவர் ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காட்டு நவாபின் கட்டுப்பாட்டுல இருந்த சிவகங்கை பாளையத்தை மீட்க ராணி வேலுநாச்சியாருக்கு உதவி செஞ்சவர். அதுலயும் குறிப்பா ராணி வேலுநாச்சியார சுல்தான் ஹைதர் அலிக்கு அறிமுகப்படுத்தி வச்சு ஹைதர் அலியின் உதவியை ராணி வேலுநாச்சியாருக்கு வாங்கி தந்தவர். ராணி வேலுநாச்சியார் மறுபடியும் சிவகங்கையை கைப்பற்றியதற்கு ஹைதர் அலி செய்த படை உதவியும் பொருளுதவியும் மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது. அதை பத்தி நாம விரிவா ஏற்கனவே வேலுநாச்சியார் வரலாறு பாகத்துல பார்த்திருக்கிறோம். தென் தமிழகத்துல ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகரிப்பதை தடுக்க நினைச்சு அதற்கான தீவிரமான முயற்சிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு விருப்பாச்சி கோபாலர். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்த பல பாளையக்காரர்களுக்கு வழிகாட்டியா இருந்தாரு. இதனால தன்னுடைய தந்தையான ஹைதர் அலியின் மரணத்துக்கு பிறகும் விருப்பாச்சி கோபாலரோடையும் ராணி வேலுநாச்சியாரோடையும் நல்ல நட்புறவுல இருந்தாரு திப்பு சுல்தான். அதனால விருப்பாச்சி கோபாலருடைய இந்த முயற்சிகளுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு திப்பு சுல்தான். ஆங்கிலேயர்களை எதிர்த்த பல பாளையக்காரர்களையும் தலைவர்களையும் ஓரணியில இணைச்சு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டாரு விருப்பாச்சி கோபாலர். இதனால பல மன்னர்கள், பல பாளையக்காரர்கள், தலைவர்கள் விருப்பாச்சி கோபாலரோட தொடர்புல இருந்தாங்க. உதாரணமா மலபார் மன்னர் கேரளவர்மா பழசிராஜா, மராட்டிய மன்னர் துந்தாசிவாக்கு, ராணி வேலுநாச்சியார், சிவகங்கையின் மருது பாண்டியர்கள், பல கிராமங்களை சேர்ந்த கள்ளர் நாட்டு தலைவர்கள், இப்படி பலதரப்பட்டவர்கள் விருப்பாச்சி கோபாலரோட நல்ல நட்புறவுல இருந்தாங்க. இவங்களை போலவே தீரன் சின்னமலையும் விருப்பாச்சி கோபாலரோட தொடர்பில் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விருப்பாச்சி கோபாலரும் தீரன் சின்னமலையும் ஆங்கிலேயர்களை எதிர்த்த காலகட்டம் என்பது ஒரே காலகட்டம். 18ஆம் நூற்றாண்டின் கடைசி 20 ஆண்டுகள்ல தான் விருப்பாச்சி கோபாலர் ஆங்கிலேயர்களை தீவிரமா எதிர்க்க தொடங்கினாரு.
இதே காலகட்டத்துல தான் தீரன் சின்னமலையும் ஆங்கிலேயர்களை எதிர்க்க தொடங்கினாரு. ஆகவே ஒரே கருத்தை கொண்ட இருவர் தொடர்பில் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல விருப்பாட்சியும் கொங்கு நாடும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இதனால ஒருவரை பற்றி ஒருவர் தெரியாமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இதனால ஆங்கிலேயர்களை எதிர்த்த பல பாளையக்காரர்களும் தலைவர்களும் விருப்பாட்சி கோபாலருடைய ஆலோசனையை கேட்டு அவரோட தொடர்புல இருந்தது போல தீரன் சின்னமலையும் விருப்பாட்சி கோபாலரோட தொடர்புல இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹைதர் அலிய பிரதான எதிரியா எதிர்த்த தீரன் சின்னமலை ஆங்கிலேய எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தியதற்கு விருப்பாட்சி கோபாலருடைய வழிகாட்டுதலும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். தீரன் சின்னமலை கொங்கு இளைஞர்களுக்கு பயிற்சி தந்து ஒரு படையை உருவாக்கியதற்கு விருப்பாட்சி கோபாலருடைய வழிகாட்டுதலும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா இது அனைத்தையும் உறுதி செய்யும் வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்ல, குறிப்பா எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவும் இல்ல. ஆனா சில நாட்டுப்புற கதைகள் மற்றும் பாடல்கள் விருப்பாட்சி கோபாலர் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோருக்கு இடையில் இருந்த நட்புறவு பத்தி மறைமுகமா விவரிக்குது. என்னதான் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இல்லைனாலும் கூட அந்த காலகட்டத்துல இருந்த சூழ்நிலையை வச்சு பார்த்தா நிச்சயமா இவங்க 2 பேருக்கும் இடையில நல்ல நட்புறவு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நாம மறுபடியும் திப்பு சுல்தான் கிட்ட வருவோம். தன்னை போலவே ஆங்கிலேயர்களை எதிர்த்த தலைவர்களோட நட்புறவை ஏற்படுத்திக்க விரும்பின திப்பு சுல்தான் கொங்கு நாட்டு பகுதியில ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்திய முயற்சிக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கிற தீரன் சின்னமலைக்கு தூது அனுப்பினாரு. என்னதான் சின்னமலை தன்னுடைய தந்தையான ஹைதர் அலியை எதிர்த்தவரா இருந்தாலும் கூட அவருடைய வீரத்தை பார்த்து அவர் மேல நல்ல மதிப்பு வச்சிருந்தாரு திப்பு சுல்தான். தன்னுடைய தந்தையான ஹைதர் அலியை போல இல்லாம எதிரியா இருந்தாலும் கூட சின்னமலையின் துணிச்சல் திப்பு சுல்தானுக்கு பிடிச்சிருந்தது. இதனாலதான் திப்பு சுல்தான் சின்னமலைக்கு தூது அனுப்பினாரு. திப்பு சுல்தானின் அழைப்பை ஏற்ற தீரன் சின்னமலை ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு போய் அவரை சந்திச்சாரு. ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற தன்னோட சேர்ந்துக்க சொல்லி தீரன் சின்னமலை கிட்ட கேட்டுக்கிட்டாரு திப்பு சுல்தான். ஹைதர் அலியை போல தன் மீது ஆதிக்கம் செலுத்த நினைக்காம தனக்கு நட்புக்கரம் நீட்டின திப்பு சுல்தானுடைய அணுகுமுறையும் அவருடைய ஆங்கிலேய எதிர்ப்பு கொள்கையும் தீரன் சின்னமலைக்கு பிடிச்சிருந்தது. இதனால திப்பு சுல்தானுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு அவரோட கூட்டணி சேர்ந்தாரு சின்னமலை. அதை தொடர்ந்து அவரே பயிற்சி தந்து உருவாக்கி வச்சிருந்த கொங்கு படையில இருந்து 1000 இளைஞர்களை மைசூர் படையில சேர்த்தாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 1000 கொங்கு இளைஞர்களுக்கு தீரன் சின்னமலையே தலைமை தாங்கினாரு. திப்பு சுல்தானுடைய மைசூர் படையில மைசூரை சேர்ந்த உருது அல்லது பாரசீக மொழி பேசக்கூடிய பலர் முக்கிய தளபதிகளா இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதுலயும் குறிப்பா கொங்கு பகுதியில திப்பு சுல்தானின் நம்பிக்கைக்குரிய தளபதியோ அல்லது கூட்டாளியோ இல்லாம இருந்த நிலைமையில கொங்கு படை பிரிவின் தளபதியா இருந்து அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செஞ்சாரு தீரன் சின்னமலை. அவரோடு அவருடைய தம்பிகளான கிலோத்தார் பெரிய தம்பி மற்றும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளான கருப்ப சேர்வை மற்றும் வேலப்பன் ஆகியோரும் தீரன் சின்னமலைக்கு உதவியா இருந்தாங்க. தீரன் சின்னமலை அழைச்சிட்டு போன இந்த 1000 வீரர்களும் திப்பு சுல்தானுடைய மைசூர் படையில சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாங்க. பல முக்கிய போர்கள்ல மைசூர் படைகள் வெற்றி பெற்றதற்கு இந்த 1000 வீரர்களுடைய பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா அமைஞ்சது. குறிப்பா 3ஆம் மைசூர் போர்ல பல போர்க்களங்கள்ல கொங்கு படைகள் மிகச்சிறப்பா செயல்பட்டு திப்பு சுல்தானின் வெற்றிக்கு வழிவகுத்தன. அந்த படைகளுக்கு தலைமை தாங்கின தீரன் சின்னமலை பல போர்க்களங்கள்ல ஆங்கிலேயர்களை துவம்சம் செஞ்சாரு. 1790 மற்றும் 1791ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கோவையையும் மைசூரையும் இணைக்கிற சத்தியமங்கலம் கணவாய் வழியா மைசூருக்கு இராணுவ தளவாடங்களை எடுத்துட்டு போனது ஆங்கிலேய படை. அப்போ திப்பு சுல்தானின் படை அந்த ஆங்கிலேய படையை தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தியது. ஆனா திப்பு சுல்தானின் படைகளை மேற்கு பகுதியிலிருந்து தாக்கியது மற்றொரு ஆங்கிலேய படைப்பிரிவு. அப்போ தீரன் சின்னமலை தன்னுடைய படைகளோட வந்து அந்த ஆங்கிலேய படையை தாக்குனாரு. குறுகலான பாதை வழியா வந்த ஆங்கிலேய படையை தாக்கி சின்னாபின்னமாக்குனாரு. ஆங்கிலேய படைகள் மைசூருக்கு கொண்டு போன இராணுவ தளவாடங்களையும் தாக்கி அழிச்சாரு. இதனால ஆங்கிலேய படைக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் கிடைப்பது தாமதமானது. இந்த வெற்றியின் மூலம் திப்பு சுல்தானின் நம்பிக்கையை சம்பாதிச்சாரு தீரன் சின்னமலை. அதனால அவருக்கு ஒரு குதிரை படையையும் ஆயுதங்களையும் தந்தாரு திப்பு சுல்தான். அதற்கடுத்து 1791ஆம் ஆண்டு தற்போதைய நாமக்கல்ல இருக்கிற ஓடா நிலையை தாக்கியது ஆங்கிலேய படை. திண்டுக்கல்ல இருந்து கோவை வழியா வந்து தாக்கிய ஆங்கிலேய படையை எதிர்கொண்டாரு தீரன் சின்னமலை. ஓடா நிலையை கைப்பற்றும் நோக்கத்துல வந்த ஆங்கிலேய படையை முறியடிச்சு தடுத்து நிறுத்தி தோற்கடிச்சாரு சின்னமலை. இதன் மூலம் ஓடா நிலை எதிரிகளின் கட்டுப்பாட்டுல போகாம தடுத்து கொங்கு பகுதியின் மேற்கு எல்லையை பாதுகாத்தாரு. அதே 1791ஆம் ஆண்டு திண்டுக்கல் பழனி வழியா முன்னேறி வந்தது ஒரு ஆங்கிலேய படை.
அந்த படை வர்ற வழியில திப்பு சுல்தானுக்கு ஆதரவான பாளையக்காரர்களின் கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு கோட்டையை தாக்கியது அந்த ஆங்கிலேய படை. இதை கேள்விப்பட்ட தீரன் சின்னமலை உடனடியா அங்க வந்து எதிரி படையை தாக்குனாரு. மலைப்பகுதியில நடந்த இந்த போர்ல ஆங்கிலேய படைக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது சின்னமலையின் கொங்குப்படை. இதனால ஆங்கிலேய படை தோல்வி அடைஞ்சு பின்வாங்கியது. எதிரிகள் விட்டுட்டு போன ஆயுதங்களையும் கைப்பற்றினாரு சின்னமலை. 1791 மற்றும் 92 இடைப்பட்ட காலகட்டத்துல கரூருக்கும் திருச்சிக்கும் இடையில இருந்த அரவக்குறிச்சியில ஒரு ஆங்கிலேய படையை தாக்குனாரு சின்னமலை. இந்த போர்ல மராட்டிய படைகள் ஆங்கிலேய படைக்கு உதவி செஞ்சது. இந்த ஆங்கிலேய மராட்டிய கூட்டுப்படையை தாக்கி தோற்கடிச்சாரு சின்னமலை. இதன் மூலம் போருக்கு தேவையான தளவாடங்களை மைசூருக்கு கொண்டு போறதுக்கான முக்கிய வழித்தடங்களை திப்பு சுல்தானின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு தீரன் சின்னமலை. அது மட்டும் இல்லாம இந்த போர்ல எதிரிகள் கிட்ட இருந்து கைப்பற்றின ஆயுதங்களை ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய உள்ளூர் புரட்சியாளர்களுக்கு விநியோகம் செஞ்சாரு சின்னமலை. இந்த போர்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே, அதாவது 1790 இருந்து 1792 இடைப்பட்ட காலகட்டத்துல கொல்லிமலை காட்டு பகுதியில மைசூர் படைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு தொல்லை தந்துகிட்டு இருந்த ஆங்கிலேய படை மேல தொடர்ச்சியா கொரில்லா தாக்குதல் நடத்தி எதிரிகளை அந்த பகுதியிலிருந்து விரட்டி அடிச்சாரு சின்னமலை. இதன் மூலம் மைசூர் படைகளுக்கு தேவையான உதவி பொருட்களை கொண்டு போறதுக்கான பல புதிய ரகசிய பாதைகளையும் உருவாக்குனாரு. இதனால கொங்கு நாட்டின் கிழக்கு பகுதியை கைப்பற்ற நினைச்ச ஆங்கிலேயர்களுக்கு மிக கடுமையான பின்னடைவு ஏற்பட்டது. இந்த போர்கள் அனைத்தும் மைசூர் அரசுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நடந்த 3வது மைசூர் போரின் அங்கங்களா நடந்த சிறிய போர்கள். என்னதான் தீரன் சின்னமலை இத்தனை போர்கள்ல திப்பு சுல்தானுக்கு வெற்றிகளை பெற்று தந்திருந்தாலும் கூட 3ஆம் மைசூர் போரின் முடிவுல ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. 1792 ஆண்டு பிப்ரவரி மாதம் திப்பு சுல்தானின் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை முற்றுகையிட்டது தளபதி காரன்வெல்ஸ் தலைமை தாங்கிய ஆங்கிலேய படை. தொடர்ச்சியான போரால ஏற்பட போகும் அழிவை முடிவுக்கு கொண்டு வர நினைச்ச 2 தரப்பினரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்க முன்வந்தாங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைன்னு அழைக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையில 3 முக்கிய அம்சங்கள் இருந்தன. முதலாவது, மைசூர் அரசின் கட்டுப்பாட்டுல இருந்த பாதி பகுதிகளை ஆங்கிலேயர்களுக்கும் அவர்களின் கூட்டாளிகளான ஹைதராபாத் நிஜாமுக்கும் மராட்டிய அரசுக்கும் விட்டு தந்தாரு திப்பு சுல்தான். இரண்டாவது, போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடா திப்பு சுல்தான் 3,30,00,000 ரூபாய் தரணும்னு முடிவு செய்யப்பட்டது. இந்த இழப்பீட்டு தொகையை திப்பு சுல்தான் தர்ற வரைக்கும் அவரின் 2 மகன்களையும் பணைய கைதியா அழைச்சிட்டு போனாங்க ஆங்கிலேயர்கள். மூன்றாவது, திப்பு சுல்தான் பிரெஞ்சுக்காரர்களோட எந்த தொடர்பும் ஏற்படுத்திக்க கூடாது. இவைகள் தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் முக்கிய அம்சங்கள். இந்த அம்சங்களை ஒத்துக்கிட்டு இந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டாரு திப்பு சுல்தான். உண்மையில சொல்ல போனா இந்த 3ஆம் மைசூர் போர் திப்பு சுல்தானுக்கு ஒரு தோல்வியா அமைஞ்சது. என்னதான் திப்பு சுல்தான் 3வது மைசூர் போர்ல தோல்வி அடைஞ்சாலும் கூட அவருடனான நட்பை தொடர்ந்தாரு தீரன் சின்னமலை. அதே நேரத்துல கொங்கு பகுதியில தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் வந்தாரு. அதே நேரத்துல திப்பு சுல்தான் மைசூர்லயும் ஆங்கிலேயர்களை பழிவாங்க சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அதற்கேற்றாற் போல அவர் எதிர்பார்த்த ஒரு சந்தர்ப்பமும் அமைஞ்சது. அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தவர் பிரான்ஸ் நாட்டின் நெப்போலியன் போனபர்ட். ஐரோப்பாவில் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய இந்த 2 நாடுகளும் நீண்ட கால எதிரிகளா இருந்தன. இந்த சூழ்நிலையில 1789ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல மக்கள் புரட்சி ஏற்பட்டு மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு புரட்சியாளர்களின் மக்களாட்சி அமைந்தது. இப்படி ஏற்பட்ட புரட்சி ஐரோப்பாவின் மற்ற நாடுகள்லையும் மன்னராட்சிக்கு எதிரான மக்கள் புரட்சியை தூண்டக்கூடிய தூண்டுகோலா அமையுமோன்னு நினைச்சு பயந்தது பிரிட்டன். பிரிட்டன் பயந்தது போலவே பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் சில பகுதிகளையும் கைப்பற்றிக்கிச்சு பிரான்ஸ். இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள்லையும் மன்னராட்சிக்கு எதிரான புரட்சிகர கருத்துக்களை பரப்பியது. மக்களாட்சியை நோக்கி பயணிக்கும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆதரவளிச்சது பிரான்ஸ். அதே போல உலகம் முழுவதும் பரவி இருக்கிற பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா பிரான்ஸ் உருவாகிடுமோன்னு பயந்தது பிரிட்டன். இவ்வளவு காரணங்கள் இருந்ததால மக்களாட்சி முறையை நடைமுறைப்படுத்தி இருக்கிற பிரான்ஸ் நாட்டை எப்படியாவது வலிமை இழக்க செய்யணும்னு நினைச்சது பிரிட்டன். அதை தொடர்ந்து ஐரோப்பாவில் மன்னராட்சி முறையை பின்பற்றக்கூடிய மற்ற ஐரோப்பிய நாடுகளோட சேர்ந்து பிரான்ஸ் நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கி தொடர்ச்சியா பிரான்ஸ் நாட்டுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு பிரிட்டன். இந்த சூழ்நிலையில தான் பிரான்ஸ் ராணுவத்துல ஒரு சாதாரண அதிகாரியா தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய நெப்போலியன் போனபர்ட் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து 1799ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் உச்சபட்ச பதவியான முதன்மை ஆட்சியாளர் பதவியை கைப்பற்றினாரு. அவர் பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டுக்கு தொல்லை கொடுத்துட்டு வர்ற பிரிட்டனை சமாளிச்சு தோற்கடிக்கணும்னு நினைச்சு அதற்கான திட்டங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாரு. பிரிட்டனோட நேரடி போர் நடத்துறதுக்கு முன்னாடி முதல்ல பொருளாதார ரீதியா பிரிட்டனின் வலிமையை உடைக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாரு.
அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பொருளாதார முதுகெலும்பா இருந்தது இந்தியா. முதல்ல அதை சீர்குலைக்கணும்னு நினைச்சாரு நெப்போலியன். இங்கிலாந்து இந்தியாவோட வச்சிருந்த வணிக தொடர்பை துண்டிப்பதுதான் அந்த திட்டத்தின் முதல் படி. ஆனா அதை நேரடி போர் மூலமா சாத்தியப்படுத்த முடியாது. அதனால வேற வழியில தான் இங்கிலாந்துக்கு சிக்கலை ஏற்படுத்த முடியும். அதுக்காக அவர் தேர்வு செஞ்சது ஒட்டாமன் சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த எகிப்து. 1798 எகிப்து மேல படையெடுத்தாரு நெப்போலியன். எதற்காக சம்பந்தமில்லாம இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத எகிப்து மேல நெப்போலியன் படையெடுக்கணும்னு நீங்க கேட்கலாம். அதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட வணிக வழித்தடங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மத்திய தரைக்கடல் பகுதியின் மேற்கு முனையில அமைஞ்சிருக்குது எகிப்து நாடு. ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் கடல் வழித்தடமா இருந்தது மத்திய தரைக்கடல் பகுதி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையில ஏற்றுமதி செய்யப்பட்ட சரக்குகள் அனைத்தும் மத்திய தரைக்கடல் மற்றும் எகிப்து வழியா தான் கொண்டு செல்லப்பட்டது. எப்படின்னா, மத்திய தரைக்கடல் வழியா கொண்டு வரப்படும் சரக்குகள் அனைத்தும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல இறக்கி வைக்கப்பட்டு, பின்பு எகிப்து நாட்டின் நிலப்பகுதி மற்றும் நைல் நதி வழியா கொண்டு வரப்பட்டு செங்கடல்ல இருக்க துறைமுகங்களுக்கு வந்து சேரும். பின்பு செங்கடல் துறைமுகத்துல இருக்கிற கப்பல்கள்ல அந்த சரக்குகள் ஏற்றப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும். இதே முறையில தான் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதியாகும் சரக்குகளும் கொண்டு செல்லப்படும். இதே வழித்தடத்தை பயன்படுத்தி தான் ஐரோப்பிய நாடுகளின் இராணுவமும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. 1869 சூயஸ் கால்வாய் அமைக்கப்படுவதற்கு முன்னாடி இந்த முறையைத்தான் பின்பற்றின பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கும், ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கும் சரக்குகளை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்ய இதுதான் நீளம் குறைவான வழித்தடமா இருந்தது. ஒருவேளை இந்த வழித்தடத்தை பயன்படுத்தலைன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சுத்திக்கிட்டு தான் இந்தியா வந்து சேர முடியும். இது மிகவும் நீண்ட வழித்தடம். இந்த வழியா வந்தா நிறைய பொருட்செலவும் காலதாமதமும் ஆகும். இதனால மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் எகிப்து நாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளா இருந்தன. இதனாலதான் எகிப்து நாட்டை கைப்பற்ற முடிவெடுத்து அந்த நாட்டின் மேல படையெடுத்தாரு நெப்போலியன். அப்படி செய்வதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளின் வணிக வழித்தடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சாரு. குறிப்பா இங்கிலாந்து நாட்டின் வணிக மற்றும் இராணுவ போக்குவரத்தை இதன் மூலம் சீர்குலைச்சு இங்கிலாந்தை பலவீனப்படுத்தலாம்னு திட்டமிட்டாரு நெப்போலியன். நெப்போலியனுடைய இந்த படையெடுப்பு பற்றிய செய்தி பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி மூலம் இந்தியாவிலையும் பரவுச்சு. திப்பு சுல்தானுக்கும் இந்த செய்தி தெரிய வந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க நினைச்ச திப்பு சுல்தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியுடனான உறவை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டாரு. ஐரோப்பாவில் இங்கிலாந்துக்கு பிரான்ஸ் இப்படி அழுத்தம் கொடுக்கிற இதே நேரத்துல இந்தியாவிலையும் பிரெஞ்சுக்காரர்கள் உதவியோட ஆங்கிலேயர்கள் மேல போர் தொடுத்து அழுத்தம் கொடுக்கலாம்னு ஒரு திட்டம் போட்டாரு திப்பு சுல்தான். அதுக்காக நெப்போலியன் கிட்ட படை உதவி கேட்க முடிவு செஞ்சு ஒரு தூதுக்குழுவை நெப்போலியன் கிட்ட அனுப்புனாரு. அப்படி உதவி கேட்டு நெப்போலியன் கிட்ட அனுப்பப்பட்ட தூதுக்குழுல தீரன் சின்னமலையுடைய நண்பரும் தளபதியுமான கருப்பு சேர்வையும் இருந்தாரு. திப்பு சுல்தானுடைய இந்த நகர்வு ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேல திப்பு சுல்தானை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சு மைசூர் சாம்ராஜ்யத்தின் மேல போர் தொடுத்தாங்க ஆங்கிலேயர்கள். இதை தொடர்ந்து 4ஆம் மைசூர் போர் தொடங்கியது. இப்படி தொடங்கின 4ஆம் மைசூர் போர்ல திப்பு சுல்தானுக்கு ஆதரவா இருந்தாரு தீரன் சின்னமலை. 3ஆம் மைசூர் போர் நடந்தப்போ எப்படி கொங்கு படைகளுக்கு தலைமை தாங்கினாரோ அதே போல இப்பவும் கொங்கு படைகளுக்கு தலைமை தாங்கினாரு தீரன் சின்னமலை. அதே நேரத்துல ஒட்டாமன் சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுல இருந்த எகிப்து மேல நெப்போலியன் மேற்கொண்ட படையெடுப்பு அவருக்கு சாதகமா அமையல. தொடக்கத்துல நிலப்பகுதியில நெப்போலியனுடைய படை எகிப்தின் மாமலுக் படைகளை தோற்கடிச்சு நிலப்பகுதியை கைப்பற்றினாலும் கூட கடற்படை யுத்தத்துல சந்தேகத்துக்கு இடமில்லாம ஒட்டாமன் சாம்ராஜ்யத்தின் நட்பு நாடான இங்கிலாந்தின் கடற்படை தான் வெற்றி அடைஞ்சது. நைல் நதி யுத்தத்துல ஆங்கிலேய கடற்படை தளபதி ஹொரேஷியோ நெல்சன் தலைமை தாங்கிய ஆங்கிலேய கடற்படை பிரான்ஸ் கடற்படையை துவம்சம் செஞ்சது. பல கப்பல்களை இழந்து ஆயிரக்கணக்கான வீரர்களையும் இழந்தது பிரான்ஸ். இதனால மத்திய தரைக்கடல் பகுதியின் வணிக வழித்தடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர நினைச்ச நெப்போலியனுடைய நோக்கம் நிறைவேறாம போச்சு. அதே நேரத்துல பிரான்ஸ் கடற்படை நிர்மூலமானதால எகிப்து நிலப்பகுதியை கைப்பற்றி இருந்த பிரான்ஸ் இராணுவமும் தனிச்சு விடப்பட்டது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்ததால திப்பு சுல்தான் கேட்ட உதவிகளை நெப்போலியனால அனுப்ப முடியல. அதே போல இந்தியாவில இருந்த பிரெஞ்சுக்காரர்களும் உதவி செய்ய முடியாத நிலைமையில தான் இருந்தாங்க. இப்படி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலனாலும் கூட பின்வாங்காம தொடர்ந்து போர நடத்தினாரு திப்பு சுல்தான். 1799 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தற்போதைய கர்நாடகாவின் நஞ்சன்கூடு பகுதியில இருக்கிற சித்தேஸ்வரம் மலைப்பகுதியில முன்னேறி வந்த ஆங்கிலேய படையை எதிர்கொண்டு தாக்கியது திப்பு சுல்தானுடைய படைகள். ஆனா இந்த தாக்குதல்ல திப்பு சுல்தானுடைய படைகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. ஆங்கிலேய படை இந்த பகுதியை தக்க வச்சுக்கிச்சு.
இந்த போர்ல தீரன் சின்னமலையும் அவருடைய கொங்கு படைகளும் ஈடுபட்டதற்கான அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இல்ல. வெல்லஸ்லி மற்றும் தளபதி ஜார்ஜ் ஹாரிஸ் ஆகியோர் தலைமை தாங்கி வந்த மிகப்பெரிய ஆங்கிலேய படைய மலவள்ளி என்ற இடத்துல எதிர்த்து தாக்கியது திப்பு சுல்தானின் படைகள். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றும் நோக்கத்தோட முன்னேறி வந்த இந்த ஆங்கிலேய படைய பாதியிலேயே தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோட தாக்குனாரு திப்பு சுல்தான். தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஆங்கிலேய படைய தாக்குனாரு. ஆனா அவரால் ஆங்கிலேய படைய முறியடிக்க முடியல. இதனால வேற வழி இல்லாம பின்வாங்கினாரு திப்பு சுல்தான். இந்த போர்ல தீரன் சின்னமலை தலைமை தாங்கிய கொங்கு படையும் ஆங்கிலேய படையை எதிர்த்து சண்டை போட்டுச்சு. ஆனா கடைசியில இந்த போர் ஆங்கிலேய படைக்கு தான் சாதகமா முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் நோக்கி முன்னேறியது ஆங்கிலேய படை. அப்படி முன்னேறி வந்த இந்த படை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை முற்றுகையிட்டது. தளபதி ஹாரிஸ் மற்றும் கர்னல் வெல்லஸ்லி தலைமை தாங்கிய இந்த படையோடு ஹைதராபாத் நிஜாமுடைய படைகளும் கூட்டு சேர்ந்துக்குச்சு. கிட்டத்தட்ட 1 மாசம் நீடிச்ச இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் முற்றுகை திப்பு சுல்தானுடைய கடைசி போரா அமைஞ்சது. அவருடைய சொந்த தளபதிகள் சிலரே அவருக்கு துரோகம் செஞ்சு ஆங்கிலேயர்கள் பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனாலும் மனம் தளராம விட்டுத்தராம மிகப்பெரிய எதிரிப்படையை எதிர்கொண்டாரு திப்பு சுல்தான். ஆனா கடைசியில எதிரிகளை எதிர்த்து போராடிய திப்பு சுல்தான் போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைஞ்சாரு. அது தொடர்ந்து மைசூர் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்கள். 4ஆம் மைசூர் போரும் முடிவுக்கு வந்தது. இதே காலகட்டத்துல எப்படியாவது எகிப்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருக்க பல முயற்சிகள் செஞ்சாரு நெப்போலியன். ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே பலன் தராம போச்சு. இதனால ஆகஸ்ட் மாதம் 1799ஆம் ஆண்டு எகிப்து நாட்டை கைவிட்டுட்டு பிரான்சுக்கு திரும்பினாரு நெப்போலியன். நெப்போலியனின் தோல்வி, திப்பு சுல்தானின் மரணம் ஆகிய இந்த 2 சம்பவங்களும் ஒரு சில மாத இடைவெளிக்குள்ள நடந்து முடிஞ்சிச்சு. குறிப்பா ஸ்ரீரங்கப்பட்டினம் முற்றுகையால முடிவுக்கு வந்த 4ஆம் மைசூர் போர் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் வலிமையாக நிலைநாட்டப்பட்டதற்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. இந்த இடத்துல தீரன் சின்னமலை பற்றி நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஸ்ரீரங்கப்பட்டினம் முற்றுகை நடந்தப்போ தீரன் சின்னமலை அங்க இருந்தார் என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் இல்லை. அதாவது ஆங்கிலேயர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை முற்றுகையிட்ட போது தீரன் சின்னமலையும் அவருடைய கொங்கு படைகளும் கோட்டைக்குள்ளதான் இருந்தாங்க என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் இல்லை. ஒருவேளை மலவள்ளி போருக்கு அப்புறம் தீரன் சின்னமலையும் அவருடைய கொங்கு படைகளும் மற்ற பகுதிகளில் ஆங்கிலேய படையை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா தீரன் சின்னமலையுடைய வரலாற்றை குறிப்பிடும்போது இந்த சித்தேஸ்வரம் போர், மலவள்ளி போர் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் போர் ஆகிய இந்த 3 போர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் குறிப்பிடப்படுது. அதுலயும் குறிப்பா இந்த 3 போர்கள்லையும் தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார் என்று குறிப்பிடப்படுது. ஆனா உண்மையிலேயே 4ஆம் மைசூர் போர்ல நடந்த இந்த போர்கள்ல தீரன் சின்னமலையும் அவருடைய கொங்கு படைகளும் முக்கிய பங்கு வகிக்கல. இதைவிட குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த 3 போர்கள்லையும் ஆங்கிலேய படை தான் வெற்றி பெற்றது. ஆனா 3ஆம் மைசூர் போர்ல நடந்த போர்கள்ல தான் தீரன் சின்னமலை தன்னுடைய கொங்கு படைகளுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி ஆங்கிலேயர்களை பல தடவை தோற்கடிச்சிருக்கிறாரு. அதை பத்தி நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சரி, இனி அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 4ஆம் மைசூர் போர்ல ஏற்பட்ட தோல்வி இந்தியாவில் இருந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அவங்களோட கூட்டணி அமைச்சிருந்த தீரன் சின்னமலை போன்ற ஆங்கிலேய எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டவர்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவா அமைஞ்சது. ஆனா தீரன் சின்னமலை மனம் தளரல. எதிரிகளான ஆங்கிலேயர்களின் தொடர் வெற்றிகளை கண்டு தன்னுடைய நம்பிக்கையை கைவிடல. 4ஆம் மைசூர் போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருந்த திப்பு சுல்தானின் தளபதிகளையும் மைசூர் படைகளையும் காப்பாத்தி தப்பிக்க வச்சு தன்னோட அழைச்சிக்கிட்டு கொங்கு நாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. இனி அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு தீரன் சின்னமலை. தொடக்கத்துல இருந்தே தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களை எதிர்த்து வந்தாலும் கூட இதுவரைக்கும் கொங்கு நாட்டின் பல முக்கிய தலைவர்களுள் ஒருவரா அறியப்பட்ட தீரன் சின்னமலை இதுக்கப்புறம்தான் ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கும் நோக்கத்தோட அவங்கள தீவிரமா எதிர்த்த ஒரு புரட்சியாளரா உருமாறினாரு. இதே காலகட்டத்துல தான் விருப்பாச்சி கோபாலரும் மருது பாண்டியர்களும் தென் தமிழகத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருந்தாங்க. அவங்க உருவாக்கி இருந்த கூட்டணியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு தீரன் சின்னமலை. தன்னோட தப்பி வந்த முன்னாள் மைசூர் தளபதிகளையும் படை வீரர்களையும் இந்த கூட்டணியில சேர வச்சாரு. ஆனா தீரன் சின்னமலை இதோட நிறுத்தல. தான் வாழ்ந்து வந்த ஓடாநிலையில ஒரு கோட்டையை கட்டினாரு. ஓடாநிலைய ஒரு பாளையமா அறிவிச்சு அந்த ஓடாநிலை பாளையத்தின் பாளையக்காரராகவும் தன்னை அறிவிச்சாரு. தான் ஏற்கனவே வாங்கி இருந்த சிவன்மலை பட்டாளி காட்டுப்பகுதியில ஒரு பயிற்சி முகாமை உருவாக்கி கொங்கு பகுதி இளைஞர்களுக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்த புரட்சியாளர்களுக்கும் பயிற்சி தர தொடங்கினாரு சின்னமலை. பிரெஞ்சுக்காரர்களின் உதவியோடு புரட்சியாளர்களுக்கு தேவையான துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் ராக்கெட்டுகளையும் மற்ற ஆயுதங்களையும் தயாரிக்கும் வேலையிலையும் ஈடுபட்டாரு.
1800ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவை கோட்டையை தாக்கி கைப்பற்ற திட்டம் போட்டாரு விருப்பாச்சி கோபாலர். இரண்டாம் மைசூர் போர் நடந்தப்போ 1782 மற்றும் 1784க்கு இடைப்பட்ட காலத்துல கொங்கு நாட்டின் மிக முக்கிய பகுதியா இருந்த கோவையை ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு திப்பு சுல்தான். பிறகு மூன்றாம் மைசூர் போர் நடந்தப்போ 1791 மற்றும் 1792க்கு இடைப்பட்ட காலத்துல கோவையை மறுபடியும் கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்கள். இதுக்கப்புறம் கோவை கோட்டை ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் தொடர்ந்து இருந்து வந்தது. இந்த கோவையை கைப்பற்றினா ஆங்கிலேயர்களின் வலிமையை குறைக்க முடியும்னு நினைச்சு கோவையை கைப்பற்ற திட்டம் போட்டாரு விருப்பாச்சி கோபாலர். இந்த திட்டத்துல தீரன் சின்னமலையும் அவருடைய கொங்கு படைகளும் மைசூர்ல இருந்து தப்பிச்சு வந்த திப்பு சுல்தானின் முன்னாள் தளபதிகளும் வீரர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா விருப்பாச்சி கோபாலருடைய கூட்டணியில இருந்து விலகி ஆங்கிலேயர்களோட சேர்ந்துக்கிட்ட சில துரோகிகள் ஏற்கனவே ஆங்கிலேயர்களுக்கு நடக்க போற தாக்குதல் பற்றி தகவல் கொடுத்துட்டாங்க. இதனால தயாரா இருந்த ஆங்கிலேய படைக்கிட்ட தோல்வி அடைஞ்சது புரட்சிப்படை. இதுல விருப்பாச்சி கோபாலரின் தீபகற்ப கூட்டணியின் பல முக்கிய தளபதிகள் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இதே காலகட்டத்துல கர்நாடகத்துல கிருஷ்ணப்ப நாயக்கரும் துந்தா சிவாக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்ல தோற்கடிக்கப்பட்டாங்க. இதுக்கடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அடுத்தடுத்து நடந்த பல போர்கள்ல தென் தமிழகத்துல தீவிரமா ஆங்கிலேயர்களை எதிர்த்த விருப்பாச்சி கோபாலர், மருது பாண்டியர்கள், கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரை போன்ற அனைத்து முக்கிய தலைவர்களும் தோற்கடிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து இவங்க அனைவரும் ஆங்கிலேயர்களால கைது செய்யப்பட்டு 1801ஆம் ஆண்டு செப்டம்பர், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல ஒருவர் பின் ஒருவரா தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இப்படி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்த முக்கியமான தமிழ்நாட்டு பாளையக்காரர்களையும் தலைவர்களையும் ஒழிச்சு கட்டுனாங்க ஆங்கிலேயர்கள். இப்படி தங்களை எதிர்த்த அனைத்து பாளையக்காரர்களையும் தலைவர்களையும் ஒழிச்சு கட்டுனதுக்கு அப்புறம் இனி தங்களை எதிர்க்க யாருமே இல்லைன்னு ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க. தமிழ்நாட்டில் இருந்த பாளையக்காரர்களை ஒன்று அடிமையாக்கணும், இல்லைன்னா ஒழிச்சு கட்டணும் என்ற குறிக்கோளோட செயல்பட்ட ஆங்கிலேயர்கள் அவங்களை எதிர்த்த கட்டபொம்மன், விருப்பாச்சி கோபாலர், மருது பாண்டியர்கள் போன்ற அனைவரையும் ஒழிச்சு கட்டுனாங்க. அதே நேரத்துல ஆங்கிலேயர்களுடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்ட எட்டப்ப மன்னர், புதுக்கோட்டை தொண்டைமான் போன்ற பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்களுக்கு அடங்கிய அடிமை ஜமீன்தார்களா வச்சுக்கிட்டாங்க. ஆனா இதுல விதிவிலக்கா இருந்த தீரன் சின்னமலை மட்டும் தொடர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு. தன்னை போல புரட்சி செஞ்ச அனைவரையும் ஆங்கிலேயர்கள் அழிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட துளியும் பின்வாங்காம, அச்சப்படாம ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு சவால் விட்டாரு தீரன் சின்னமலை. தங்களை எதிர்க்கும் பாளையக்காரர்கள் யாருமே இனி இருக்கக்கூடாதுன்னு ஆங்கிலேயர்கள் நினைச்ச சூழ்நிலையில ஓடாநிலை என்ற பாளையத்தை உருவாக்கி அதற்கு தன்னை பாளையக்காரரா அறிவிச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு தீரன் சின்னமலை. தமிழ்நாட்டுல தங்களை எதிர்க்கும் கடைசி பாளையக்காரரான தீரன் சின்னமலையையும் ஒழிச்சு கட்டணும் என்ற நோக்கத்தோட தங்களுடைய பலம் அனைத்தையும் திரட்டி களமிறங்கினாங்க ஆங்கிலேயர்கள். இதனால அடுத்த 4 ஆண்டுகளுக்கு கொங்கு பகுதி ஒரு போர் பூமியா மாறுச்சு. 1801ஆம் ஆண்டு தீரன் சின்னமலையுடைய வலிமையை குறைவா மதிப்பிட்ட ஆங்கிலேயர்கள் ஓடாநிலை கோட்டையை தாக்குனாங்க. எப்படியாவது அவரை தோற்கடிச்சு ஓடாநிலையை கைப்பற்றி கொங்கு பகுதியிலையும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் என்ற நோக்கத்தோட இந்த தாக்குதலை நடத்தினாங்க ஆங்கிலேயர்கள். ஆனா அந்த பகுதியின் உயரமான நிலவியல் அமைப்பு தீரன் சின்னமலைக்கு சாதகமா அமைஞ்சது. உயரமான மலைப்பகுதியில இருந்து ஆங்கிலேய படை எதிர்பார்க்காத நேரத்துல எதிரிகளை தாக்கியது சின்னமலையின் கொங்கு படை. இதனால நிலக்குலைஞ்சு போன ஆங்கிலேய படை வேற வழி இல்லாம பின்வாங்கி ஓடுச்சு. இதன் மூலம் ஓடாநிலை கோட்டையை வெற்றிகரமா தக்க வச்சுக்கிட்டாரு சின்னமலை. 1800ஆம் ஆண்டுக்கு பிறகு தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தின புரட்சி போர்கள்ல இந்த ஓடாநிலை போர் அவருக்கு முதல் வெற்றியா அமைஞ்சது. திப்பு சுல்தானை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் மைசூரை கைப்பற்றின ஆங்கிலேயர்கள் மைசூரை சுற்றி இருந்த பகுதிகள் அனைத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொங்கு பகுதி மட்டும் தொடர்ந்து தீரன் சின்னமலையின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. அதையும் கைப்பற்ற கடுமையா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். அதற்கு தேவையான படைகளையும் ஆயுதங்களையும் கொண்டு போக சத்தியமங்கலம் கணவாய் முக்கிய வழித்தடமா இருந்தது. இந்த சத்தியமங்கலம் கணவாயை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா மட்டும்தான் ஆங்கிலேயர்களால கொங்கு பகுதியை கைப்பற்ற முடியும். ஆனா 1802ஆம் ஆண்டு வரைக்கும் தீரன் சின்னமலை நடத்திய தொடர் தாக்குதல்களால சத்தியமங்கலம் கணவாயை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாம திண்டாடினாங்க ஆங்கிலேயர்கள். அந்த வழியா பயணிக்கிற ஆங்கிலேய படை மேல அடிக்கடி கொரில்லா தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயர்கள் கொண்டு போன போர் தளவாடங்களையும் உணவுப் பொருட்களையும் அழிச்சு நூத்துக்கணக்கான ஆங்கிலேய வீரர்களையும் கொன்னாரு தீரன் சின்னமலை.
அடுத்து அதே 1802ஆம் ஆண்டு தொடங்கி காவிரி மற்றும் பவானி ஆற்றங்கரைகள்ல ஆங்கிலேய படைக்கும் தீரன் சின்னமலையின் கொங்கு படைக்கும் இடையே பல சண்டைகள் நடந்தது. இதுல சின்னமலையின் கூட்டாளியான கர்னல் மேக்ஸ்வெல் என்ற பிரெஞ்சுக்காரர் சின்னமலையின் படைகளுக்கு தலைமை தாங்கினாரு. இப்படிப்பட்ட மோதல்கள் காவிரி மற்றும் பவானி கரைகள்ல 1803ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருந்தது. இதுல தொடர்ந்து ஆங்கிலேய படைய கொங்கு படை தோற்கடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுலயும் முக்கியமா காவிரி கரையில நடந்த ஒரு முக்கிய போர்ல தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சாரு. தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தின புரட்சி போர்ல இந்த காவிரி கரை போர் அவருடைய இரண்டாவது முக்கிய வெற்றியா கருதப்படுது. 1802ஆம் ஆண்டு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் நடந்த ஒரு போர்ல தீரன் சின்னமலை தனியாளா சிலம்பம் வீசி பல ஆங்கிலேய வீரர்களை தோற்கடிச்சு விரட்டியிருக்காரு. இதன் மூலம் அவர் ஒரு மிகச்சிறந்த வீரரா இருந்திருக்கிறாருன்னு தெரிய வருது. 1804ஆம் ஆண்டு அரச்சலூர் என்ற இடத்துல கர்னல் ஹாரிஸ் என்ற ஆங்கிலேய தளபதி தலைமை தாங்கி வந்த ஒரு ஆங்கிலேய படைக்கும் தீரன் சின்னமலை தலைமை தாங்கிய கொங்கு படைக்கும் இடையில ஒரு போர் நடந்துச்சு. இந்த போர்ல பெருமளவுல கையெறி குண்டுகளை பயன்படுத்தி ஆங்கிலேய படைகளை துவம்சம் செஞ்சது தீரன் சின்னமலையின் கொங்கு படை. இதனால இந்த போர்லயும் எதிரிகளை தோற்கடிச்சாரு தீரன் சின்னமலை. இந்த போர்ல தீரன் சின்னமலைக்கு கிடைச்ச வெற்றி அவருடைய புரட்சி போரின் மூன்றாவது முக்கிய வெற்றியா கருதப்படுது. இப்படி தொடர்ந்து தீரன் சின்னமலை கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். இதனால எப்படியாவது அவரை தோக்கடிச்சு ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சாங்க. அதுக்காக கள்ளிக்கோட்டையில இருந்து 30,000 வீரர்களை வர வச்சாங்க. மெட்ராஸ்ல இருந்து 140 பீரங்கிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய பீரங்கி படையை வர வச்சாங்க. கர்னல் ஹாரிஸ் இந்த மிகப்பெரிய படைக்கு தலைமை தாங்கி ஓடா நிலைய முற்றுகையிட்டு கோட்டையை தொடர்ந்து தாக்கினாரு. ஒரு கட்டத்துல தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதலால கோட்டை தகர்க்கப்பட்டது. தகர்க்கப்பட்ட கோட்டைக்குள்ள ஆங்கிலேய படை நுழைஞ்சு பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல. ஏற்கனவே தீரன் சின்னமலையும் அவருடைய தளபதிகளும் வீரர்களும் தப்பிச்சிருந்தாங்க. அப்படி தப்பிச்ச தீரன் சின்னமலை பழனி மலைத்தொடர்ல இருந்த கருமலை பகுதியில தன்னுடைய கூட்டாளிகள், சகோதரர்கள் மற்றும் தளபதிகளோட பதுங்கி இருந்து மறுபடியும் படை திரட்டி ஓடா நிலையை மீட்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மாறு வேடம் போட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்துல இருந்த ஊர்கள்ல சுற்றி வந்து மக்கள் கிட்ட தகவல் திரட்டிக்கிட்டு இருந்தாரு. தப்பிச்சு போன தீரன் சின்னமலையையும் அவருடைய கூட்டாளிகளையும் பிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் தேடினாங்க ஆங்கிலேயர்கள். ஆனா அவரை கண்டுபிடிக்க முடியல. அதனால ஆங்கிலேயர்கள் வழக்கமா கையாள்ற ஒரு உத்திய கையாண்டாங்க. தீரன் சின்னமலையையும் அவருடைய கூட்டாளிகளையும் பிடிச்சு தர்றவங்களுக்கு இல்லைன்னா அவங்க பற்றிய தகவல் கொடுக்கறவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க. இந்த சன்மானத்துக்கு ஆசைப்பட்ட தீரன் சின்னமலையின் சமையல்காரன் நல்லப்பன் என்பவன் ஒரு நாள் தீரன் சின்னமலையும் அவருடைய கூட்டாளிகளும் ஒரு வீட்டுல பதுங்கி இருந்தப்போ ஆங்கிலேயர்களுக்கு தகவல் சொன்னான். உடனடியா அந்த வீட்டை சுற்றி வளைச்சது ஆங்கிலேய படை. இதை கண்ட சின்னமலை நல்லப்பன் தான் தங்களை காட்டி கொடுத்துட்டான் என்பதை உணர்ந்தாரு. இனி தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த தீரன் சின்னமலை ஆங்கிலேய வீரர்கள் அவரை கைது செய்யறதுக்கு முன்னாடி தங்களுக்கு துரோகம் செஞ்ச நல்லப்பனுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னாரு. அதை தொடர்ந்து அவரையும் அவருடைய கூட்டாளிகளையும் சகோதரர்களையும் கைது செஞ்சு சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு போனாங்க ஆங்கிலேயர்கள். 4 பேர் கொண்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு தீரன் சின்னமலை மேல விசாரணை நடத்தப்பட்டது. ஆங்கிலேயர்களின் மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு வரி கட்ட ஒத்துக்கிட்டா அவரை விடுதலை செய்யறதாகவும் ஓடா நிலையின் ஜமீன்தாரா அவரை அங்கீகரிப்பதாகவும் சொல்லி அவருக்கு ஆசை வார்த்தை காட்டினாங்க ஆங்கிலேயர்கள். ஆனா சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் தன்னுடைய உயிரை விட மேலா நினைச்ச தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களின் ஆசை வார்த்தைக்கு மயங்கல. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை ஏத்துக்க மறுத்தாரு. இதனால அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து 1805ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி சங்ககிரி கோட்டையில தீரன் சின்னமலைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டப்போ அவருடைய கழுத்துல தூக்கு கயிறு மாட்ட வந்த ஆங்கிலேய வீரனை தடுத்தாரு தீரன் சின்னமலை. இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டுத்தராத தீரன் சின்னமலை அவர் முன்னாடி கட்டப்பட்டிருந்த தூக்கு கயிறை அவரே தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிட்டு அதுல தொங்கி தன்னுடைய உயிரை விட்டாரு அந்த மாவீரர். இப்படியாக தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களை எதிர்த்த கடைசி பாளையக்காரரான தீரன் சின்னமலையின் வாழ்க்கையும் போராட்டங்களும் முடிவுக்கு வந்துச்சு. தீரன் சின்னமலைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட அதே நாள் அவருடைய தம்பிகளையும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதியான கருப்ப சேர்வையையும் தூக்குல போட்டு கொன்னாங்க ஆங்கிலேயர்கள். தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களை எதிர்த்த விருப்பாச்சி கோபாலர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் தம்பி ஊமைத்துறை, சிவகங்கையின் மருது பாண்டியர்கள் போன்ற பாளையக்காரர்களும் தலைவர்களும் மரணிச்சதுக்கு அப்புறம் கடைசி நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தவர் தீரன் சின்னமலை. ஆனா கடைசியில அவருடைய வாழ்வும் போராட்டங்களும் முடிவுக்கு வந்துச்சு.
இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்திய ஆட்சியை எதிர்க்கிற துணிச்சல் மிக்க போராளிகள் யாரும் இல்லாத நிலைமை ஏற்பட்டுச்சு. பொதுவா 18ஆம் நூற்றாண்டின் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நடந்த அரசியல் நிகழ்வுகள், போர்கள் மற்றும் அது தொடர்பான சம்பவங்கள் பற்றி ஆங்கிலேயர்களின் அதிகாரப்பூர்வ நிர்வாக மற்றும் போர் குறிப்பு ஆவணங்கள் மூலம்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த ஆவணங்கள்ல பெரிய மன்னர்கள், பாளையக்காரர்கள் பற்றிய குறிப்புகளை மட்டும்தான் ஆங்கிலேயர்கள் ஆவணப்படுத்தினாங்க. ஆனா தீரன் சின்னமலையோ கொங்கு நாட்டு பகுதியில வாழ்ந்த ஒரு நில உரிமையாளரின் மகன். இவர் ஒரு மன்னரோ அல்லது பாளையக்காரரோ இல்ல. பிற்காலத்துல இவர் தனக்கான ஒரு பாளையத்தை உருவாக்கி தன்னை ஒரு பாளையக்காரரா அறிவிச்சுக்கிட்டாரு. அதனால இவரை பற்றிய குறிப்புகளை ஆங்கிலேயர்கள் அதிக அளவுல எழுதி வைக்கல. அதனால தீரன் சின்னமலையின் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய போராட்டங்கள் பற்றி செவிவழி கதைகள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாத்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருந்தாலும் கூட பல கோவில்களுக்கு திருப்பணி செஞ்சிருக்கிறாரு தீரன் சின்னமலை. பல புலவர்களை ஆதரிச்சிருக்கிறாரு. அவருடைய கோவில் கொடை பற்றிய கல்வெட்டுகள் சிவன்மலை, பட்டாளி, கவுண்டம்பாளையம் ஆகிய ஊர்களில் இருக்கிற கோவில்களில் இன்னும் காணப்படுது. ஆங்கிலேயர்களை எதிர்த்த தீரன் சின்னமலைக்கு பக்கபலமா அவருடைய நண்பர்கள் மற்றும் தளபதிகள் என பலர் இருந்தாங்க. இவங்க அனைவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட எந்த விதமான வேற்றுமையும் காட்டாம அவங்க அனைவரோடும் ஒற்றுமையா இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த தீரன் சின்னமலை சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டா விளங்கினாரு. தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றுல தீரன் சின்னமலையின் பங்களிப்பை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அவரை கௌரவப்படுத்தும் விதமா ஓடாநிலை கோட்டையில அவருக்கு ஒரு மணிமண்டபமும், அவர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட சங்ககிரியில மற்றொரு மணிமண்டபமும் கட்டி இருக்குது தமிழ்நாடு அரசு. சென்னையில அவருக்கு ஒரு உருவச்சிலையையும் நிறுவியிருக்கு தமிழ்நாடு அரசு. திருச்சி மண்டல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு ஒரு காலத்துல தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. 2005ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு அவருக்கு ஒரு நினைவு தபால் தலை வெளியிட்டிருக்கு. இது போக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்க கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.